Hi, hello, Anbas. Vanakkam. So, me and Naren are back with Olesome Homies football weekly update. So, yeah, we can get started with the Premier League as usual. So, Nanba, I think இந்த வாரம் most anticipated match என்ன இருந்துச்சு? ஐ திங்க் நியூ காசில் ஆர்சனல் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. Yeah, okay. ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆர்சனல் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டடாக இல்லை, பட் லாஸ்ட் மினிட் வின்னர் அடித்து ஆர்சனல் வந்து க்ளோஸ் கேப் ஆன் லிவர்பூல் இந்த வாரம். ஸோ யா, என்ன பண்ண நினச்சிங்க மேட்சை பற்றி? ஐ திங்க் ஃபார் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த மேட்ச் ஆர்சனல் வர் லூசிங் 1-0. கடைசியில் தே பிளேட் வெல் அண்ட் வழக்கம் போல் செட் பீஸில் வந்து போட்டாங்க. Okay, I think கடைசியில மாஸ் பண்ணிட்டானுங்க தான். But still, I don't know if Arsenal actually deserves that win. அவங்க ஆடின மேட்சுக்கு. ஆனா அவங்க ஆடுற எல்லா மேட்சுமே பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லாவே இல்லடா. I mean, they are getting the win, okay, but the way they're playing, எனக்கு அது பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்க மாட்டேங்குது. I don't know if that's the opinion of everyone. I mean, it's the same பீக் ஹராம் ஃபுட்பால் விளையாடுறானுங்க, வந்து செட் பீஸ் மொத்தமாக செட் பீஸ் ரிலே பண்ணுறானுங்க, செம ஃபிசிக்கலான டீம் வச்சிருக்கானுங்க. அண்ட் யா தட்ஸ் ஐ திங்க் அந்த நியூ காசிலும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி டீம் தான். ஸோ அந்த மாதிரி ரெண்டு டீம் ஆடுறப்போ மேட்ச் பார்க்கலாம் நல்லா இருக்காது. I think yeah, and as at least you can appreciate that. I think one thing you can appreciate is consistent set piece. They play to their strength and they score. Yeah, and also I think ஒரு VAR decision அந்த கான்ட்ரோவர்ஷியலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கேப்டர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பெனல்டி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் VAR போயிட்டு இல்லைன்னு சொன்னாங்க. I don't know what the fuck they are complaining. I think it was obvious. வந்து அதுல பெனல்டி கொடுக்குற அளவுக்கு ஒன்னும் நடக்கவே இல்லை. Yeah. So, and I think same penalty was given against Arsenal. இவனுங்களே தான் அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ at the end of the day, yeah, I don't think it's a very like எப்படி சொல்றது, ராபரி மாதிரிலாம் பெரிய டிசிஷன்லாம் இல்லை. ஸோ இவனுங்க தோத்துருந்தாங்கன்னா அழுதுருப்பானுங்க. அந்த சோசியல் மீடியா ஃபுல்லா லிவர்பூல் மட்டும் இப்படி டைம் கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அழுதுருப்பானுங்க. நல்ல வேலை அதை தவிர்த்துட்டாங்க. அண்ட் டு பி ஃபேர், யா, இப்போ வந்து ஆர்சனல் ஐ திங்க் 2 points within லிவர்பூலை பற்றி பேசலாம். பட் லைக் ஆர்சனல் வின்னிங் இன் லிவர்பூல் ஃபேஷன் நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து லாஸ்ட் மினிட் கோல் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதர் ஹேண்ட் நியூ கேசல் வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஆக்சுவலி. இந்த வருஷம் தே காட் ஒன்லி 1 win. அண்ட் ரொம்ப டஃப்பான ஷெடியூல் இல்லை. ஆப்வியஸ்லி லிவர்பூல் ஆடி இருக்கானே, பட் ஸ்டில் ஐ மீன் 2 மேட்ச் லாஸ்ட் மினிட் வின்னர். இப்போ லிவர்பூல் கூடயும் சரி, ஆர்சனல் கூடயும் சரி. And they also played Barcelona in the middle. So few tough matches, but still 1 win in 6 வந்து தெரியல. They have to start winning quickly, I think. I think every team has figured out what they are going to do. அவங்க டாக்டிக் ஒன்னாவே தான் இருக்கு. அவ்வளவு பிளேஸ் லைன் அப் பண்ணி ஹைட்டா வச்சுட்டு தென் கிராசிங் தென் அதே தான் ட்ரை பண்ணிருக்காங்க. That's not really working for them. I think Olesome scored a goal. அந்த கோல் கூட I would say அது வந்து who's the defender, Gabriel, அவனோட மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ, நியூ கேசல் நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். யா, பட் ஐ திங்க் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அப்படி இப்படி கடைசியில் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டை பிடிச்சிட்டானுங்க. I think Newcastle one team வந்து அவங்களுக்கு if they get knocked out of Champions League might be a good thing for them. ஏன்னா they might be able to manage the competition better. ஸ்குவாட் டெப்த் அவங்களுக்கு அவ்வளோலாம் இல்லை இந்த வாட்டி. So yeah, I think அதான் ப்ரோ, இந்த மேட்ச் பற்றி வேற சொல்ல வரீங்களா? No, I think we can move on. I think next line Liverpool பத்தி பேசணும். Liverpool match பண்ணலாம். Yeah, the defending champions Liverpool finally lose a game. It's ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இந்த இது வந்துட்டு. Taste of their own medicine. So நல்லா இருந்துச்சு. அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அந்த மாதிரி வந்துட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவர்பூல் பத்தி பேசுறது முன்னாடி மறந்துடுவாங்க. கிளாஸ்னருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுக்கணும் ப்ரோ. கிறிஸ்டல் பேலஸ் வந்து பயங்கரமான ரன்ல இருக்கானுங்க. லைக் இப்போ ஒரு 18 மேட்ச் அன்பீட்டன் ரன்ல இருக்கானுங்க. Obviously there are many draws in the middle, but they have played all the big teams. And அப்படி இருக்கிறப்போ வந்து பயங்கரமா ஆடி தேவ் லிவர்பூல் அப்செட் பண்ண. லைக் இந்த வருஷம் யாருனாலும் லிவர்பூலை போட முடியல, ஆர்சனல்னாலையும் முடியல, no one could do it. And they didn't not just beat Liverpool, they dominated Liverpool and completely deserved to win the match. So community shield win பண்ணாங்க. community shield ஜெயிச்சானுங்க. FA கப்ல சிட்டியை போட்டானுங்க. So like I think last and இந்த வருஷம் எஸ்ஏ கிளம்பிட்டான். Still they're playing really well. And Glasner ஒரு விஷயம் சூப்பரா என்ன பண்ணாருன்னா, மார்கேஹி வந்து லிவர்பூல் போடுற தடுத்தான் அண்ட் மார்கேஹி அசிஸ்ட் வச்சு லிவர்பூலே போட்டானுங்க. ஸோ அதனால மாசிவ் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ்னர் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ். கண்டிப்பா சூப்பரா ஆடினாங்க. ஐ திங்க் தி மேட்ச் ஃபுல்லாவே ஐ திங்க் they were the ones dominating. எனக்கு இவன் கேஸா கோல பார்த்துட்டு ஐயோ நாட் அ கேம் சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே
Good for this. அவனுங்க அவன் சரி ஆலிசன் ஓ மை காட் வாட் தி ஃபக் Yeah, what a match. எத்தனை I think 10 saves 10 தெரியல, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா பார்த்தேன். பட் அதுலயே அவன் ஒரு 5-6 சேவ் இம்பார்ட்டன்ட் சேவ்ஸ் பண்ணிருப்பான். Yeah. இல்லனா கிறிஸ்டல் பேலஸ் இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க வின் பண்ணனும் அவசியம் ஈஸியா ஈஸ்ட் போயிருந்திருப்பாங்க. Exactly. இந்த வயசுலயும் அவன் இப்படி ஒரு மாஸ்டர் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்கானா. Yeah man, and I think like easily in the Premier League modern era one of the greatest keepers Alisson இருப்பான்னு நினைக்கிறேன். லைக் நான் numerous times லிவர்பூலை வந்து இந்த மாதிரி காப்பாத்திருக்கான். லிவர்பூல் அந்த ரன் கொனாட்டே வந்து ஸ்டில் ஹேட் அ pretty poor game. லைக் அவன் இந்த வருஷம் ஃபுல்லாவே போன வருஷம் கொனாட்டே எடுத்து பார்த்தா கம்பேரிட்டிவ்லி வெரி புவர். அண்ட் வேண்டேக் நிறைய டைம் வந்து அவனை சேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டில் லைக் லிவர்பூல்ஸ் டிஃபென்ஸ் லுக்ஸ் ரொம்ப ரொம்ப ஷேக்கி தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கொனாட்டே ஐ திங்க் லிவர்பூல்ஸ் அட்டாக் not gelling properly together at all. Especially okay, words வரலாம். Obviously words பத்தி எல்லாருமே தெரியும். 0 assists, goals and assists in 7 matches. கார்டியோ கிங்னு சொல்லிட்டு இருக்காரு அவரை வந்து ஒரு ஓடிக்கிட்டே இருக்கான்ட்டு. பட் சாலா ஆன் தி அதர் ஹேண்ட் வாவ் வாட் லைக் ட்ராப் ஆஃப் ஃப்ரம் லாஸ்ட் இயர். அது நான் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணது லிவர்பூல்ல. நாட் ஜஸ்ட் த கோல்ஸ் பட் அவன் நிறைய பாசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக போடுவான். திஸ் இயர் ஐ திங்க் தட் பார்ட் ஆஃப் சாலாஸ் கேம் வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் நாட் அப் டு த மார்க். ஸோ அதனாலே லிவர்பூல் ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். Yeah, I don't know if it's Salah's fault or system. அவங்க obviously நிறைய பிளேயர்ஸ் இங்க வரதுனால அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அது வந்து சாலா அஃபெக்ட் பண்ணுதா எதனாலும் தெரியல. ஐ திங்க் ஹி ஹேஸ் டு கெட் பேக். ஐ திங்க் லிவர்பூல் பிரீமியர் லீக் கூட அவங்களுக்கு பெருசா காம்படிஷன் எனக்கு தெரியல. ப்ராப்ளி ஆர்சனல் கேன் கிவ் them challenge. bro சொல்ல முடியாது bro. City are also like finding their form again slowly. No. And like they are not a very sustainable brand of football. ஆடுற மாதிரி தெரியல. இது வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க எல்லாமே. But none of the matches, I mean most of the matches they won were like last minute goals and things like that. So இந்த மாதிரி இன்னைக்கு மாதிரி back fire கூட ஆகலாம். Like if you relate too much on the individual. But நான் சிட்டி மேட்ச் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் சரியா ஃபுல் மேட்சும். I don't know like they are winning because of ஏதோ ஒரு டைம் அந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் கடைசில mostly because of Haaland. Yeah. So if Haaland gets injured then City are not going to win anything. Yeah, if Haaland gets injured City are fucked. அத பத்தி no doubts about it. And இந்த வருஷம் Foden is stepping up but still it's not going to be enough to make up for Haaland injury ஆனா. So yeah, I think Liverpool obviously a bad loss. Let's see if they can recover from this. Yeah, and also I think shout out to Chiesa. I think கடைசி ஒரு 4-5 மேட்ச் அவன் தான் லிவர்பூலை காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்கான் கொஞ்சம் மேட்ச். So I think அவனை என்ன சாம்பியன்ஸ் லீக் ஸ்குவாட்லயே எடுக்காம இருந்தாங்க and then he's putting up performance like this and then saving them. Yeah, அங்க இருந்து சில ரெண்டு டீம் போனோம்னா I think Chelsea and United. ஸோ போன வாரம் செல்சி வர்சஸ் யுனைடெட் நடந்துச்சு. அண்ட் இந்த வாரம் சரி ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஆனானுங்க யார் கூட இந்த டீம் பிரென்ட்ஃபோர்ட் கூட. ஸோ எம்பெமோ இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் ஹோம் கிரவுண்ட் அண்ட் வந்து வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் பிரென்ட்ஃபோர்ட் வச்சு ஓத்துட்டாங்க யுனைடெட் காட் பெல்டட் நேற்று வந்துட்டு. ஐ டோன்ட் நோ ஐ திங்க் கம்ப்ளீட்டா டாமினேட் தான் பண்ணிருந்தாங்க. I think only good thing was Cisco scored a goal. I think அவனுக்கு probably அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டா இருக்கலாம். After 3 மத்தபடி ஒண்ணுமே பண்ணல bro அவங்க யுனைடெட் throughout the match. I think Brentford கடைசியில தான் 2 கோல் போட்டாங்களே. I mean ஃபர்ஸ்ட் 2 கோல் போட்டாங்க அப்புறம் லாஸ்ட் திருப்பியும் 90+5 லைன் ஒரு கோல் போட்டாங்க. So I don't think anywhere in the match felt like United were going to win this match. I think the best thing Brentford lost their manager, they lost their best player in Mbemo, they lost their striker Vissa. அப்படி இருக்கும் போதே வந்து they played United out of the park and Mbemo didn't look like எப்படி சொல்றது போன வருஷம் Mbemo மாதிரியும் தெரியல. And I don't know அவன் வந்து ரூபன் அப்ரஹாம் is playing some weird அவனோட அதே ஃபார்மேஷன் தான் பட் Mbemo the right wing back ஆடிட்டு இருக்கான், மவுண்ட் லெஃப்ட் விங் பேக் ஆடிட்டு இருக்கான். லைக் his stubbornness is like எனக்கு honestly அது பார்க்க ரொம்ப astonishing இருக்கு. Like even the greatest manager Pep Guardiola வந்து last week against Arsenal he tried to park the bus. It did backfire but still he tried to park the bus. அப்படி இருக்கிறப்போ Amorim like he has nothing to show for at United at least. And his results like he has lost more than half of his matches at United. And எனக்கு தெரியல how a big club like United வந்து they still sticking with Amorim எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா like இப்போ கிராம் பாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்ட் ஹாம் sacked Graham Potter. And he had a better record than Amorim at United. So அப்படி இருக்கிறப்போ for the club of United standards and this season he has got all the players he needed. சரி the results இதில் போகிறனா கூட something has to be there like your style of play or okay நீ கேமை கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டேன்னா அதுவும் இல்லை. So taking all that into account like literally every player they bought looks worse now. Cunhaவும் Mbemo like
ஓகே இந்த பிரீமியர் லீக் தேர் லுக்கிங் லைக் குட் ப்ராஸ்பெக்ட்ஸ். பட் இங்கே வந்துட்டு தே லுக் லைக் ஷிட். செஸ்கோ ஓகே டு பி ஃபேர் அப்பார்ட் ஃப்ரம் கோல் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினா, லிங்க் அப்லேயும் சரி, ஏரியல் பால் வின் பண்ணுறது சரி. பட் தட் மிட்ஃபீல்ட் ப்ரோ, அந்த மிட்ஃபீல்டு வந்து 2 man மிட்ஃபீல்ட் இஸ் நெவர் கோயிங் டு ஒர்க். எஸ்பெஷலி இஃப் ஒன் ஆஃப் த 2 men இஸ் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து இஸ் நாட் அ சிஎம், லைக் ஹி கான் பிளே 8 or 6 அண்ட் வித் ஜஸ்ட் ஒன் மிட்ஃபீல்டர் வித் ஹிம். இனியோஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளேயர் பிடிக்கலாம். இப்போ சான்சோ, ராஷ்ஃபோர்ட், they've not hesitated to Garnacho, they've not hesitated to kick them out. அமோரிம்கே இவ்வளவு யோசிக்கிறானுங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. But at the same point, who will fill his shoes again? Yeah, I mean they got bro, அப்படி பார்த்தா இல்ல, எப்படி சொல்றது, there are so many options. They need to, but what do you think is the potential? But I think Glasner is a good, I think, decent option compared to Amorim. I think even the Bournemouth manager Anthony Iraola வந்து I think he'd be a very good fit for யுனைடெட். லைட்டா அண்ணனோட மேட்ச் பார்த்துருந்தேன், யாரு அல்டசர் அலிட்டிஹாட். அவன் அலிட்டியாரோட மேனேஜரெல்லாம் சாக் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா ஆடலன்னு சொல்லிட்டு லாரன் பிளாங்கை சாக் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யுனைடெட் கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் சம் டீசன்ட் மேனேஜர். ஈவன் மைக்கேல் கேரிக் கூட கொடுக்கலாம். மைக்கேல் கேரிக் இந்த டீசன்ட் ஜாப் அட் மிடில்ஸ்ப்ரோ பண்ணிருந்தான். அவன் வந்து அந்த கல்ட் மாதிரி பேசுறான், நல்லா வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி பேசுறான். பட் யா அதை முடிச்சுட்டு அப்படியே போனோம்னா ஐ திங்க் we missed an important thing. Bruno Fernandes missed a penalty, bro. They could have அவங்க 2-2 வந்திருக்கலாம், 3-2 3-1 கூட போயிருக்க தேவையில்ல. He could have equalized it. கேம் எங்கேயோ போயிருக்கலாம். He missed it. I think, I don't know, his conversion rate is very low இப்போ. ஆமா, இந்த வருஷம் ஆல்ரெடி ஐ திங்க் மிஸ்டர் பெனல்டி ரைட். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து யுனைடெட் நல்லது தான் பண்றாரு, அதனால அது வந்து நீ லைக் தி ஃபேக்ட் தட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் சோ மச் டு பீட் பிரென்ட்ஃபோர்ட் இட்செல்ஃப். they struggle against Burnley, they struggle against Brentford. So அப்படி இருக்கிறப்போ வந்து லைக் லிட்டரலா அவனுங்க இந்த வருஷம் பண்ண ஆடின ஒரே நல்ல கேம் வந்து ஆர்சனலோட தான். So against Chelsea it was a 10-man Chelsea and Maresca fucked it up completely. Yeah, அதே Chelsea போனோம்னா Chelsea fans இடையில சொல்றாங்க, Chelsea fans வந்து Chelsea நம்மள ஏமாத்திட்டாங்க, ஜெயிக்க விட்டு அமரியம் இருக்க விட்டாருங்க சொல்றதாருங்க. பார்த்தா Chelsea ஏமாந்து 3-1 தோத்துட்டாங்க அவங்களோட பி டீம் பிரைட்டன் கூட. ஐ திங்க் Chelsea வந்து எங்க தோத்தாங்கன்னா அந்த ரெக்கார்ட்ல தான், ரெக்கார்டுக்கு அப்புறம் தான் மேட்ச் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஸ்டார்டிங் நான் பார்த்து சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 20 to 30 minutes Chelsea were dominating. அங்க எங்க நல்ல அட்டாக் வந்துட்டே இருந்துச்சு. ஐ திங்க் என்சோ பெர்னாண்டஸ் தான் கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன். சோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. I think red card he got at 50th minute and Chalaba I think he got a red card. அது தேவையே இல்ல ப்ரோ. ஐ மீன் obviously it's a goal creating chance தான், பட் ஆனா நீ 50th minute ஒரு ரெட் கார்டு வாங்கணுமா? I don't know, with you leading. Yeah, so I don't know if that is, a good decision. Totally screwed Chelsea over on the red card, and Brighton played pretty well, and adukaprom they managed very well the game very well, and 3-1 like deserved da na solluven. Like after that like it's I think almost 80th minute varikume hold on பண்ணிட்டு தான் 77 ல ஒரு கோல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாமே 90 பிளஸ்ல தான் இன்னும் ரெண்டு கோலுமே வந்துச்சு. So I mean Chelsea tried their best, and not too much to blame on Maresca also in the வாட்டி at least போன வாட்டி he totally screwed the substitutions over. இந்த வாட்டி எனக்கு ஞாபகம் இல்லை சரி என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ண, 2 matches கண்டினியூஸா ரெட் கார்டு வேற வாங்கிட்டானுங்க. இதான் மச்சா நீ சொன்னல ரூபனாமரம் 3-1 லூஸ் பண்ணிருக்கா, இவங்களும் 3-1 தான் லூஸ் பண்ணிருக்காங்க. சோ the way they played பார்த்தனாலே right. Yeah, exactly. இவங்க வந்து நல்லா ஆடி தோத்துருக்காங்க. So like the score line okay நீ சொன்ன அதே தான், like they have nothing to show United. So நான் United fan கூட இல்ல, எனக்கே அவ்வளவு டச்ல ஆகுது United ஆடுறத பார்த்தா. So என்ன ப்ரோ சும்மா சிட்டியை பத்தி சொல்லலாம் நினைக்கிறேன். 3-1 5-1 நான் பாக்குறேன். யார் கூட பர்ன்லி தானே? பர்ன்லி கூட என்ன ப்ரோ சிட்டி பேக்கா? இல்ல பேக்லாம் இல்ல. But I also heard that Rodri might be injured. I don't know, I heard news. He had a knee injury I think. So if Rodri is injured again City might be fucked. அதான் அவங்களுக்கு அந்த ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு இன்னொரு ஆள் இல்ல அவங்களுக்கு. Yeah, so, and basically to break up the midfield எவனுமே இல்ல. Last year we saw how much they struggled without Rodri, and I think they still I don't think they have a proper replacement. Nico Gonzalez இருக்கா, ஆனா வந்து அந்த அளவுக்கு ஆடுவானான்னு தெரியல, and I don't think even Pep trusts him that much. Last shout out to Sunderland. I think they're 5th in the Premier League, so massive respect. I think the relegation la இருந்து 5th, and Granit Xhaka வர அங்க மாஸ் பண்ணிருக்காரு. like compared to Newcastle அவங்க rivals வந்து 15th ல இருக்காங்க, Sunderland are in 5th. so அது பார்க்கறப்போ ஜாலியா இருக்கு. But I think due to this good start Sunderland have a good shot at staying up. I think they will stay up. I think Premier League table ஒரு மாதிரி weird-ஆ இருக்குடா. City, Arsenal, I think Palace
பேலஸ் நினைக்கிறேன். பேலஸ் அண்ட் தென் ஃபோர்த் இஸ் டாட்னம். டாட்னம் ட்ரூ திஸ் வீக் டாட்னம் அண்ட் ஃபிஃப்த் வந்து இவங்க சண்டர்லேண்ட். ஸோ ரொம்ப வியர்டான ஸ்டாண்டிங்ஸா இருக்கு. ஒரே ஒரு பிக் ப்ரெடிக்ஷன், யுனைட்டட் வந்து ரெலிகேஷன் ஜோன் போவாங்க இல்லையா? No, I don't think they'll get relegated. If Amorim doesn't get sacked, I think probably 15th again, 15th or 16th. Yeah, நான் அதே தான் நினைக்கிறேன். ரெலிகேஷன் அளவுக்கு அவ்வளோலாம் இல்லை, because they still have one or two quality players in their team. Yeah, first I think we'll go to La Liga. La Liga la 2 match days நடந்துச்சு. Yeah, I think shout out to Atletico Madrid. They have turned the tides around finally. So I mean, it's not going to affect the table in any ways. No. எனக்கு ஆக்சுவலி இவன் அத்லெட்டிகோ மேட்ரிடோட மேட்ச் நான் இப்பதான் ப்ரோ ஐ திங்க் போன வருஷம் உங்க மேட்ரிட் டர்பி பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி மேட்ரிட் டர்பி பார்த்தேன். சூப்பரா ஆடுறாங்கடா. ஐ மீன் எப்படி சூப்பரா ஆடுறாங்கன்னா, வாட் ஐ மென்ட் இஸ் தட் தேர் அட்டாக்கிங், டைரக்ட் ஃபுட்பால் ஆடுறாங்க, அட்டாக் பண்றாங்க. முன்னாடி பார்க் த பஸ் தானே நம்ம யூஸ்வலி அவனோட ரூட்டா இருந்துச்சு, அதெல்லாம் இல்லவே இல்ல. தே ஆர் ஓப்பன், சான்ஸ் விட்டாலும் சரி, இவனுக்கு கோல் எடுத்தாலும் சரி, இவனுக்கு அட்டாக் பண்றாங்க. நல்லா இருக்கு மேட்ச் பாக்குறதுக்கு. அவனுக்கு என்ன வெறின்னு தெரியல. மட்ரிட் டர்பி அந்த மெட்ரோபாலிட்டன்ல ஆடுறான்னா வெறி ஏத்திட்டு வந்து ஆடிட்டு இருக்கானுங்க. ஐ எக்ஸ்பெக்டட் டு வின் honestly. I think Madrid, I thought Real Madrid will win. அப்படி போயிட்டு பார்க்கறப்போ we got fucking demolished 5-2. And to be fair, Atletico deserved it. எவ்வளவுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் சொல்றதுக்கு வந்து they completely outplayed us. லிட்டரலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு கிராசிங் ப்ராக்டிஸ் மாதிரி இருந்துச்சு. அத்லெட்டிகோ மட்டும் ஜாலியா பால் கிராஸ் பண்ணிட்டே இருந்தானுங்க உள்ள. அண்ட் டீன் ஹவுசனும் சரி, கரேராஸும் சரி, லைக் போத் ஆஃப் தெம் ஹேட் தேர் வர்ஸ்ட் கேம் இன் த மட்ரிட் ஷர்ட் அது இன் த சேம் மேட்ச். அண்ட் மோர் ஓவர் மிலிட்டோ வந்து ஹி மேட் ஒன் செம்ம பிளாக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது மட்டும் இல்லனா அங்கேயே மேட்ச் 2-0 2-0 1-0 I don't remember. I think it was 2-0. No, I thought he got injured because of that tackle. Thank God it didn't happen. I think he was feeling some struggle, that's why he got subbed half time la. Coming to the midfield, oh my god. Like okay, Chomeni pati pesalam, but Valverde bro, what the fuck was that performance in enakku therla. Like I think this role and this position for Valverde is not the position. Like ரெண்டு மிட்ஃபீல்டருமே Chomeni and Valverde வந்து they are on the ball, they are not very very good. Valverde especially அவன் அந்த சென்டர்ல போட்டா he doesn't have enough space to like run or like carry and like to make those correct passes வந்து அவனுக்கு he is more of a direct player. I think Valverde has to go on the wing ன்னு எனக்கு தோணுது. ஆர் கிளப் வேர்ல்ட் கப்ல ஒரு மேட்ச்ல வந்து அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் ரோல் கொடுத்தாங்க மிட்ஃபீல்ட்ல, அந்த ரோல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் Valverdeக்கு. This current role is totally a misfit for Valverde. Xabi Alonso got the lineup completely wrong. Bellingham should not have started. அவன் இப்பதான் இன்ஜுரியில இருந்து வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. literally 30 minutes தான் ஆடி இருக்கான். So அது when that's the case he can't be starting the match. And substitution also, Arda Güler, he took Arda Güler off, which was like Arda Güler was the only guy அவன் ஏதோ கிரியேட் பண்ணிட்டு அங்க வந்து. And when Arda Güler went off, ஏதோ லைக் எப்படி சொல்றது, ரொம்ப க்ளூலெஸ்ஸான சப்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபார் த சேக் ஆஃப் இட் அட்டாக்கர்ஸ் சப் பண்ணிக்கிட்டே இருந்தான். லைக் ஐ திங்க் அட் ஒன் பாயிண்ட் ஃப்ராங்கோ, ராட்ரிகோ எல்லாரையுமே சபின், கொன்சாலோ கார்சியா எல்லாரையுமே சபின் பண்ணி சும்மா சபின் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. அண்ட் த மோஸ்ட் வரியிங் திங் இஸ் மட்ரிட் டர்பினா வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்ல ஒரு அக்ரெஷனே இல்லை, ஒரு வெறியே இல்லை. வி வர் ஜஸ்ட் பிளேயிங் லைக் வி வர் லைஃப்லெஸ் சோல்லெஸ். ஏன்னா த்ரோ த இயர்ஸ் பார்த்துருக்கோம், ராமாஸ், பெப்பே, காசமீரோ, ரொனால்டோ, இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிளேயர், மாட்ரிச் ஈவன் அந்த மாதிரி ஒரு அக்ரெஷன் இல்லை இந்த டீமில். லைக் வினி ஆனஸ்ட்லி லைக் தோ he didn't have the best game, he was only guy who was at least like Atletico Madrid players சொன்னானுங்கன்னா he was like fighting with them or provoking them or something he was trying to do. Yeah, you have to stand up for the batch at the end of the day. Even more worrying part, சரி இந்த அக்ரெஷன்லாம் வந்து சைடில் விட்டுட்டு ஃபுட்பால் பற்றி பேசினா கூட, after we went I think it was 2-2 at half time. And this அது penalty தான், there's nothing about it. 3-2 and Alvarez என்ன ஃப்ரீ கிக் அது 4-2. I had a weird feeling it was going. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ கிக் அடிச்சான், நல்லா செம்மையா அடிச்சு, அதுவும் டிப் ஆச்சு, ஆனால் மேலே லைட்டாக மேலே போச்சு. அண்ட் இது வந்து நல்லா சூப்பராக அடிச்சு கோல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் we barely created anything. 4-2 இருக்கிறப்போ we literally didn't do anything at all. Like எல்லா ஷாட்டுமே Atletico Madrid வந்து they just crowded the box completely. அண்ட் எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் பாக்ஸ்ல இல்லை, எல்லாருமே இன்னும் அரௌண்ட் த பாக்ஸில் தான் இருக்கானுங்க. எல்லா அந்த லைட்டாக டபுள் பண்ணுறானுங்க, பாக்ஸுக்கு பின்னாடி பாஸ் பண்ணுறானுங்க, மறுபடியும் அங்கேயே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு பால். அடாகுலர் கோலி அப்படி தான் வந்துச்சு. பெலிங்கம் தே டிராக்ட் ஒன் டிஃபெண்டர் அண்ட் அடாகுலர் வாஸ் ஃப்ரீ அண்ட் லைக் கைண்ட் ஆஃப் ஃபார் போஸ்ட்.
ஸோ அப்படி இருக்கிறப்போ தட் வாஸ் தி மோஸ்ட் வரியிங் திங் ஐ ஃபெல்ட் அண்ட் ஹோப் இதுவும் ஒரு மச் நீடட் ரியாலிட்டி செக். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் we are losing, we are considering 5 goals Atletico Madrid in like some 50 years or something in a official match. So and ஒரே ஒரு ஸ்டாட் மட்டும் சொல்றேன், Zidane never lost at I think he never lost at Camp Nou or Metropolitano. So yeah, just say we miss him man. அப்போ வந்து சொல்லிட்டாங்க Zidane டாக்டிக்ஸ்லாம் தெரியாதுன்ட்டு. This match we got outplayed bro. சொல்லுங்க ஒரு பாஸ்டா ஃபேன் நினைச்சீங்க? எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது மேட்ச், பிகாஸ் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல அத்லெட்டிகோ had so many chances. I think one goal மட்டும் அவங்க ஆக்சுவலி இன்னொரு கோல் அடிச்சிருக்கலாம், பட் I don't unluckily that didn't go in. பட் அவுட் ஆஃப் நோவேர் அந்த பால் ஆடோகுலர்ட்ட இருந்து எம்பாப்பே bro what the fuck bro, எங்க இருந்து எங்க bro ஃபினிஷ் பண்றான். That was a tight angle, and this is Oblak. Oblak is like what is one of the best goalkeepers in La Liga for a decade. அவன் கிட்ட அப்படி பொசிஷனான ஒரு ஷாட் அடிச்சது வந்து I think that is the only good move that happened for Real Madrid in this match னு சொல்லலாம். I think the presence of Sorloth in the D box was so huge. I think Militaவும் சரி, what Hughes சொன்னாலும் சரி, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பிளஸ் ஃப்ரீ கிக்ஸ் ஆர் கார்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அலாங் வித் Sorloth அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு ஹூலியன் ஆல்வாரஸ் இருக்கான். ஓகே, ஆல்சோ ஹேட் a good game. எனக்கு அந்த அத்லெட்டிகோ டீம் முடிக்காத ஒரு வெயிலால் ஓகே தான், but he had a very, to be fair, he had a pretty good game, and Atletico Madrid they were just up for it massively, and we were not. End of the day match வந்து போட்டுட்டாங்க. Griezmann has not scored a goal since February வரை போட்டுறானுங்க. அவருக்கு ஏத்த மாதிரி வாங்க ப்ரோ வந்து கோல் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சம கோல், அது சம இண்டிவிஜுவல் ரன். நல்லா ஃபினிஷ் ப்ரோ. பார்சா மேட்சஸ் போயிடலாமா? இப்பெல்லாம் பார்சலோனா 1-0 பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. எப்படிதான் ஜெயிக்க போறானுங்க, எதுக்குடா எதுன்னு சொல்லிட்டு. I think Lamine Yamal வந்துட்டு 1 minute கூட அவள the assist அங்கதான் Lamine Yamal ரஃபினியா இல்லனா திருப்பியும் அந்த பிரேக் டிஃபென்ஸை பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் தென் அகைன் ஒன்ஸ் ஹீஸ் பேக் உடனே இன்ஸ்டன்ட் இம்பாக்டா இருந்துச்சு. வந்துட்டு செம்ம கிராஸ் அண்ட் தென் ஹீ ஃபினிஷ்ட் இட் ஆஃப். லெவன்டாஸ்கி செம்ம ஹெடர் வரா. So and then அந்த மேட்ச் ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. ஓ மை பெட்ரி மாஸ்டர் கிளாஸ் bro. Oh, I saw that skill. Oh, wow. What is he doing bro? I think அவனும் சரி Frenkie de Jongம் சரி ரெண்டு பேருமே they are doing really well. Frenkie de Jong அதுவும் I think when did he come to Barca? I think the lowest of the lowest timeல வந்துட்டு he told that எனக்கு salary மயிராது ஆனா I want to stay in Barca and he stayed consistently perform பண்ணி அவ்வளோ ஃபேன்ஸ் கிட்டே அடி வாங்கி இருந்து இப்ப இஸ் ப்ளேயிங். I think மெயினான மேட்டர் வந்து ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கினது தான். லைக் ஸ்டே பண்ணது ஆப்வியஸ்லி டீம் தட் ஆர் ஆஃபரிங் வாஸ் Manchester United. அப்படி இருக்கிறப்ப I think like if he had gone to United his career would have been fucked completely. I think so. அப்படி பார்த்தா but I think on the other hand நீ சொன்ன மாதிரி many fans were wanted to sell him to finance some other moves or the wages-kaga, but I think he has done very well. I think also coming to Rafinha injured, so that is a very big for 3 weeks along with John Garcia. He also went undergone surgery. Bring back Ter Stegen, bring back இல்ல நமக்கு தலைவர் இருக்காரு, டெக் இருக்காரு. Rafinha தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். some crucial PSG match இருக்குல, PSG match மிஸ் பண்ண தான் போறான். Gavi got injured. He's undergoing surgery and he'll be out for 5-6 months னு சொல்றாங்க. Again, I think Barcelona அரௌண்ட் டெடிகேட் பண்றதுக்காக ஷட்லாம் போட்டு இருந்தாங்க. பாவம் அந்த பையன் ரொம்ப அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. I hope he will be back. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் அப்புறம் வரது. I think அங்கதான் இப்போ மிட்ஃபீல்ட் எல்லாமே இதா இருந்தாங்க. I think they started Draw in this match. Draw வந்து ப்ரீ சீசன்ல சூப்பரா பண்ணா. He's a 17-year-old kid. I think he had a very bad match actually. ரொம்ப பால் லூஸ் பண்ணிட்டே இருந்தான். I think he got substituted half time ல substitute பண்ணிட்டாங்க. It's okay. It's just இப்பதான ஸ்டார்ட் பண்றான். So he will learn. So I think overall it was always going to be Barca கிட்ட தான் பால் இருந்துச்சு. So they are going to winங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில லெவன்டாஸ்கி ஒரு ஓப்பன் கோல் மிஸ் பண்ணாப்ல. அது Lamine Yamal தான் அந்த சான்ஸ் கிரியேட் பண்ணா. Lamine Yamal செமையா கிரியேட் பண்ணி Ferrante ஒரு செமையா பேக் பாஸ் போட்டா. It was literally எங்க அடிச்சிருக்கலாம் அது. So ஓப்பன் மிஸ் இருந்தா ஈஸியா மேட்ச் முடிஞ்சு டென்ஷனே இல்ல. they can equalizeங்கிற மாதிரி ஒரு சான்ஸ் வந்திருக்காது. apart from that Barcelona are having a good game. So இப்படியே கண்டினியூ பண்ணலாம். I don't know, they're still not at their best. Obviously many people are injured as well. They are going in a good pace now. I hope no one gets injured and then everyone is back now. It will be a good game.
Yeah, I think PSG கூட மேட்ச் நடக்க போகுது. But I don't know, I'm not very excited because so many players are injured. அந்த சைட்லயும் சரி, இந்த சைட்லயும் சரி. Yeah. I don't know what is going to happen. I feel that we might win because அங்க டெம்பலே இல்ல, விட்டின்யா இல்ல, and then இன்னும் டுவே இல்ல, விட்டின்யா இல்ல. But I think that makes the game more interesting. Like பார்க்கலாம். Italy, I think Napoli lost to Milan, AC Milan, and AC Milan got top of the league. தலைவர் மாட்ரிச் ஷோஸ் De Bruyne who's the boss, who's the goat midfielder. ஒரு சூப்பரான போட்டோ பார்த்தேன். கிளாஸா இருந்துச்சு, ரெண்டு பேரும் இது பண்றாங்க. சமயம் இருக்கு. சோ அந்த போட்டோ நல்லா இருந்துச்சு. and I think AC Milan Allegri வந்து அங்க போயிட்டு மாஸ் பண்றாரு actually இந்த வருஷம். they are playing actually good style of football also apparently. So I think AC Milan, let's hope he gets them back to their best. De Bruyne க்கு கான்டேக்கு வர சண்டை வர ஆரம்பிக்குது. like De Bruyne was frustrated that he got taken off. கான்டே நிறைய கரியரை முடிச்சிருக்காரு. De Bruyne's career could be next. Finally Bundesliga போனா மேட்ச்ல அது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கல. I think appreciation to Harry Kane, I think fastest to 100 goals in ஒரு டீம்ல. I think he has beaten record of Ronaldo and Haaland. So massive respect, I think, Harry Kane. And I think interesting matches ahead in Champions League. We will come back with a video about that. Bye bye.